மகாகாலா மகாகாளி. தாரகாசூரனை சாம்பலாக்குவதற்காக எவனை தாங்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, மகாதேவனால் சாம்பலாக்கப்பட்ட காமதேவன் அந்த சக்தியை உருத்தெரியாமல் அழித்து விடுவான். திருபாவத்தை உருவாக்கு பார்வதி, மாயையை உருவாக்கு. சதி! எது உண்மையோ அது இன்றும் நிலைத்திருக்கிறது. சிவனுடன் இன்றும் அந்த சதி இருக்கிறாள். பார்த்தீர்களா மகாதேவா? சிவனும் சதியும் இதுவரை பிரிந்ததில்லை, இனி பிரிய போவதும் இல்லை. அவர்கள் சங்கமித்து விட்டார்கள். இனி பிரிவென்பதே இல்லை. இது திருபாவம் அல்ல, ஜென்மங்களின் சங்கமம் ஆகும் மகாதேவா. மனிதர்களும் இயற்கையும் இணைந்து விட்டால் மாயையும் உண்மையாகிவிடும் மகாதேவா. திருபாவமானது அனுக்கிரகமாகிவிடும். நான் என் லட்சியத்தை உங்களது தாண்டவமாக மாற்றிவிட்டேன் மகாதேவா.
மன்மதனின் அஸ்தியை எடுத்துச் சென்று விட்டார்களா? நான் முயற்சி செய்து பார்த்தேன். ஆனால் அந்த அசுரர்களை என்னால் தடுக்க முடியவில்லை. நாராயணா, தாங்கள் அவர்களை தடுக்க வேண்டும். அவர்கள் அந்த அஸ்தியை என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அதனால் தீமைதான் நடக்கும். தாரகாசுரன் தீர்வை கண்டுபிடித்து விட்டான். இனி மன்மதனின் சாம்பலால் தன் அழிவின் ஆரம்பத்தை தடுக்க நிச்சயம் முயல்வான். இனி என்ன செய்வது நாராயணா? அமர்நாத்தின் பவித்திரமான குகையில் மகாதேவரும் பார்வதியும் சந்தானத்தை உருவாக்குகிறார்கள். சென்று அவர்களுக்கு பாதுகாப்பு அளி இந்திரா. நான் தான் இதற்கு காரணம். நான் பார்வதி தேவியை சபித்திருக்கவே கூடாது. என்னுடைய கணவனை இழந்த வேதனையின் கோபத்தினால் நான் என்னையே மறந்துவிட்டேன். இந்த உலகத்தின் தாய்க்கே நான் அந்த சாபத்தை அளித்து விட்டேன். இப்பிரபஞ்சத்தில் எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் ரதி. நீ ஒரு நிமித்தம் மட்டுமே. உனது சாபம் தேவையானதே. ஏனெனில் பார்வதி பூலோக பந்தத்திலிருந்து விடுபட சரீர நிலையை விடுத்து இறைநிலையை அடைதல் வேண்டும். தாரகாசுரனின் அழிவிற்காக மகாகாலன் மற்றும் மகாகாளி ஒன்றிணைய வேண்டும் என்பதே விதி. நாராயணா, அவர்கள் அந்த அஸ்தியை என்ன செய்ய போகிறார்கள்? ஏன் மீண்டும் அவரை உயிர்ப்பிக்க நினைக்கிறார்கள்? மகாதேவரின் கோபக்கனலில் எரிந்து போனவன் மீண்டும் அவ்வுடலை பெறுவதென்பது இயலாதிரதி. மன்மதனின் சாம்பலில் இருந்து உருவாகுபவன் இப்பிரபஞ்சத்தை அழிக்க வல்லவன். பெண்மைக்கு தீங்கிழைப்பவனாவான். அவன் தேவன் அல்ல, அவன் அசுரனாவான். மன்மதன் ஆசையை உருவாக்குபவன். அந்த அசுரனோ ஆசைகளை அழிப்பவனாவான். அவன் எதையும் நிலைத்திருக்க விடமாட்டான் ரதி. ஒன்று நினைவிருக்கிறது. அவர் என்னிடம் கூறியிருந்தார், நாராயணர் கூறியதை நான் கேட்கவில்லை என்றால் நான் நகைப்பிற்குரியவனாகி விடுவேன். நான் பண்டாசுரனாகி விடுவேன். பண்டாசுரன்? ஆம், படைப்பின் விரோதி. அவன் பண்டாசுரனாவான். நான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன் பண்டாசுரா. அந்த சக்தி உருவாவதை நீ தடுக்க வேண்டும். செல். சிவனும் பார்வதியும் எங்கு சந்தானத்தை உருவாக்க கூடியிருக்கிறார்களோ அங்கு சென்று அதை தடுத்து நிறுத்து.
பண்டாசுரனின் முன்னிலையில் எந்த படைப்பும் உருவாக இயலாது. இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய எண்ணம் நிறைவேறும். அந்த பார்வதியின் பல வருட எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போய்விடப் போகிறது. இந்த பண்டாசுரன் அவளது வாரிசை இப்பிரபஞ்சத்தில் பிறக்க விடாமல் தடுத்து விடுவான். பண்டாசுரன் அவனது வேலையை செய்யும் பொழுது நாமும் நம்முடைய வேலையை துவங்கிவிடலாம். வாருங்கள், 3 லோகங்களையும் நமது கைகளுக்குள் அடக்கி விடலாம். மூலோகங்கள் இல்லை நிசும்பா. கைலாயம் ஏற்கனவே நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. மீதமிருப்பது விஷ்ணுவும் பிரம்மாவும். முதலில் மிகவும் எளிதானதை நாம் வசப்படுத்துவோம். பிரம்மலோகத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம். பிரம்மா மீது தாக்குதல் தொடுத்தால் விஷ்ணு அவரை காப்பாற்ற நிச்சயம் வருவார். விஷ்ணுவையும் நாம் கைக்குள் அடக்கிவிட்டால் இந்திரனும் அவனைச் சேர்ந்த தேவர்கள் அனைவரும் நம்முடைய காலடியில் சரண் புகுவார்கள். அதன் பிறகு நம்மையும் பண்டாசுரனையும் எவராலும் தடுக்க இயலாது. நாம் அனைத்து வழிகளிலும் பண்டாசுரனை அழித்தாக வேண்டும். இது நாராயணனின் கட்டளை. மகாதேவர் மற்றும் பார்வதி தியானத்தில் இருக்கையில் அந்த அசுரன் பண்டாசுரனிடமிருந்து அவர்களின் தியானத்தை காக்க வேண்டியது நமது கடமையாகும். அவன் இந்த பவித்திர குகையினுள் ஒருபொழுதும் நுழையக்கூடாது. அந்த சக்தி உன்னை நிச்சயம் அழித்துவிடும். வயதாகிவிட்டது பிரம்மா. அதனால் அன்பாக நீயே வந்து சரணடைந்து விடு. இல்லையெனில் நான் பலத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். மும்மூர்த்திகளாகிய எங்களுக்கு புடல்கள் தான் 3. எங்கள் மூவரின் சக்தியும் ஒன்றுதான். ஒருவரை தாக்குவது மற்றொருவரை தாக்குவதாகும். எனக்கு தெரியும். அதனால் தான் நான் வைகுண்டத்தை தாக்காமல் இந்த பிரம்மலோகத்தை தாக்க வந்தேன். நீ இங்கு வருவாய் என்று எனக்கு தெரியும். நீ புத்திசாலி என்பதால் நீ எனக்கு சேவை புரிய வந்து விடுவாய் என்றும் தெரியும். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் உன்னுடைய மனைவியையும் உடனழைத்து வந்திருக்கிறாயே. நீ ஒரு முட்டாள் தாரகாசூரா. நான் நாராயணனின் மனைவி மட்டுமல்ல, அவரது சக்தியும் ஆவேன். நான் நாராயணி. மகா காளி அவதரித்து வந்ததினால் நீயும் பிரம்மையில் இருக்கிறாய் லக்ஷ்மி. அந்த அபலை தன்னுடைய குழந்தையை கூட காப்பாற்ற முடியாமல் நிற்கிறாள். நீயாக இங்கு உன் முடிவை தேடி வந்திருக்கிறாய். நீ ஒரு பெண். உன் எல்லையில் இருக்க கற்றுக்கொள். நீ ஒரு ஆண். ஒரு பெண்ணிடம் எல்லை மீற முயற்சிக்காதே. விரைவிலேயே நீ அந்த சக்தியை புரிந்து கொள்வாய். அவளின் அவதாரம் உன்னை அழித்துவிடும் தாரகாசூரா. எச்சரிக்கிறேன் பண்டாசுரா. இனி ஒரு அடி முன்னே நீ எடுத்து வைத்தால் உன்னை எனது வஜ்ராயுதத்தால் தாக்கி அழித்து விடுவேன். அனைத்து தேவர்களும் ஒன்றாக இணைந்து தாக்க தயாராக இருங்கள். நிறுத்துங்கள். நில்லுங்கள் ரதி தேவி. இவன் மன்மதன் அல்ல. இவன் எனக்கு தெரியும் தேவேந்திரா. இவர் என் கணவன் அல்ல.
இவன் என் கணவரின் சாயலை கொண்ட அசுரன். அதனால் முதலில் நான் இவனை எதிர்கொள்கிறேன். முட்டாள் பெண்ணே, உன்னால் தடுக்க இயலாது. நான் அறிவேன், உன்னை தடுக்க இயலாது. ஆனால் நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னால் மகாதேவர் மற்றும் பார்வதியின் தவத்தை கலைக்க முடியாது. அப்படி எனில் உன் உயிர் முடிந்தது என்று நினைத்துக் கொள். பாண்டாசுரன் அழிந்து விட்டான். உனக்கு துணிவிருந்தால் என்னை அழித்து விடு விஷ்ணு. உன் சக்கராயுதத்தை என் மீது பயன்படுத்து. ஆகட்டும். சுதர்சனத்தை நான் விட்டுவிட்டால் உன் தலை வெட்டுண்டு போவதை எவராலும் தடுக்க இயலாது. ஆனால் நான் மகாதேவர் அளித்த வரத்தை அழிக்க விரும்பவில்லை. என்னை அழிக்க முடியாதென்றால் எனக்கு சேவை செய்ய தயாராகிவிடு விஷ்ணு. அழிக்க இயலாது, ஆனால் உன்னை தடுக்க இயலும் தாரகாசுரா. முதலில் உன்னை தாக்கப் போவது நிச்சயம் ஒரு பெண்ணாக தான் இருக்கும். நாராயணரின் நாராயணி. எச்சரிக்கிறேன் தாரகாசுரா, இங்கு ஒன்றல்ல 2 வீர மங்கைகள் இருக்கிறார்கள். இந்த யுத்தம் மிகவும் சுவாரஸ்யமாக போகிறது. என் சக்தியை குறைவாக மதிப்பிட்ட தேவர்களே, இனி பாருங்கள். நீங்கள் மும்மூர்த்திகளும் உங்கள் அருமை மனைவி மூவரும் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. முதலில் லக்ஷ்மி சரஸ்வதி, பிறகு பார்வதியும் எனக்கு சேவை செய்ய போகிறார்கள். இது என்ன நாதம்? மகாதேவர் மற்றும் பார்வதி தேவியின் சக்திகள் சங்கமித்து விட்டதாக தோன்றுகிறது. இனி இந்த மாய வளையத்திற்கான தேவையில்லை. ரதிதேவியே, மன்மதனின் அஸ்தியை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து தாங்கள் சென்று விடுங்கள். இந்திரதேவா!
என்ன நினைத்தாய் இந்திரா? நீ கையில் வைத்திருக்கும் வஜ்ராயுதம் என்னை அழித்து விடுமா? எனக்குள்ளே அடங்கியிருப்பது மகாதேவரின் கோபக்கணல். எந்த தாக்குதலும் என்னை ஒன்றும் செய்யாது. விரைவாக செல்லுங்கள் அக்னி தேவா. மகாதேவரின் சக்தி சங்கமிப்பதற்கு பாதுகாப்பு அளியுங்கள். செல்லுங்கள். இந்த அசுரனை நான் தடுத்து நிறுத்துகிறேன். நான் உன்னை உள்ளே செல்ல அனுமதிக்க மாட்டேன் பண்டாசுரா. சிவன் மற்றும் பார்வதியின் வாரிசை என்னிடமிருந்து எவரும் காக்க இயலாது. பார்வதி தாயே, இனி தாங்கள் வாரிசை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும். உருவான சக்தி எங்கே? என் வாரிசு எங்கே? இப்பிரபஞ்சத்தில் நீ எங்கு சென்றாலும் உன்னை விடமாட்டேன் அக்னி. மன்னிக்க வேண்டும் தாயே. எங்கே என் சந்தானத்தின் கோலம்? எங்கே தாயே? அது நான் மன்னியுங்கள் தேவி. ரதி தேவியா? நான் தேவி அல்ல, நான் ஒரு பாவி. இவை அனைத்திற்கும் நான் தான் காரணம். நான் தங்களை சபித்தேன். நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். உன்னுடைய வயிற்றில் சுமந்து உன்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. என்னால் என்னுடைய கணவரின் ஹஸ்தியை கூட பாதுகாக்க முடியவில்லை. தாரகாசூரனை சாம்பலாக்குவதற்காக அவர்கள் எந்த சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த சக்தியை சாம்பலாக்குவதற்கு மகாதேவனால் சாம்பலாக்கப்பட்டவனையே நான் உருவாக்குகிறேன். பண்டாசுரா, நீ ஒரு தாயுடன் அல்ல, உனது முடிவுடன் விளையாடுகிறாய். மகாகாலன் உன்னை சாம்பலாக்கினார். இந்த மகாகாளி அந்த சாம்பலை கூட அழித்து விடுவாள். எங்கே எங்கே எனது வாரிசு கோலம்? மன்னியுங்கள் தேவி. இவை அனைத்திற்கும் காரணம் நான் தான். முதலில் தங்களுக்கு சாபம் அளித்தேன்.
ஆனால் இப்பொழுது என் கணவரின் அஸ்தியை கூட பாதுகாக்க முடியவில்லை. பண்டாசுரா, நீ ஒரு தாயுடன் அல்ல, உனது முடிவுடன் மோதுகிறாய். மகாகாலன் உன்னை சாம்பலாக்கினார். இந்த மகாகாளி அந்த சாம்பலையும் அழித்து விடுவாள். எனது வாரிசு எங்கே? எதுவரை ஓடுவாய் அக்னி? உன்னை எவராலும் காப்பாற்ற இயலாது, அவ்வாரிசையும் காப்பாற்ற இயலாது. அனைத்து தேவ தேவியரையும் நான் அழித்து விடுவேன். எவரும் தப்ப இயலாது. உங்கள் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. என்ன செய்கிறாய்? மகாதேவனின் வரத்தை மீறப் போகிறாயா? மகாதேவனின் வரத்தை மீறப்போவதில்லை, ஆனால் உன்னை நான் நிச்சயம் தடுப்பேன். விஷ்ணு, நன்றாக தாக்கினாய், ஆனால் எந்த பலனும் இல்லை. அந்த பார்வதி தேவியின் வாரிசு பிழம்பை அக்னி எடுத்துக் கொண்டு செல்கிறான். பண்டாசூரன் அவனை துரத்திக் கொண்டிருக்கிறான். தாங்கள் செல்ல வேண்டியதுதானே? தாங்கள் முழுவதையும் கேட்கவில்லையே தாரகாசூரா. பண்டாசூரனின் பின்னால் மகாகாளி ஓடுகிறாள். உங்கள் இருவரின் அழிவும் மகா காளியின் கைகளில் உள்ளது. சரி, நீங்கள் இத்தேவர்களை கவனியுங்கள். நான் பண்டாசுரனின் உதவிக்கு செல்கிறேன். அங்கு சென்று என்னுடைய முடிவுக்கு முடிவு கட்டுகிறேன். அக்குழந்தை உருப்பெறும் முன் அழித்து விடுகிறேன். தாங்கள் செல்லுங்கள் நாராயணா. சென்று குழந்தையை காப்பாற்றுங்கள். என்னை நம்புங்கள். தங்கள் நாராயணி தங்களை சங்கடத்தில் ஆழ்த்த மாட்டார். செல்லுங்கள். சென்று அந்த தாயையும் குழந்தையும் காப்பாற்றுங்கள். நீங்கள் இருவரும் எங்கு சென்றாலும் ஒரு பெண்ணை உங்களுக்கு எதிரியாக்கிக் கொள்வீர்கள்.
நான் நினைத்தால் உன்னை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சாம்பலாக எரித்து விடுவேன். உனது முடிவை நீயே தேடிக்கொண்டுள்ளாய். மகாகாலன் உன்னை சாம்பலாக்கினார். இந்த மகாகாளி அந்த சாம்பலையும் அழித்து விடுவார். மன்னியுங்கள் மகாதேவா, மன்னியுங்கள். நாங்கள் பண்டாசுரனை தடுப்பதற்கு கடுமையாக முயற்சித்தோம். ஆனால் ஒரு தாயின் சாபத்தால் பண்டாசுரன் தனக்குத்தானே அழிவை தேடிவிட்டான். மகாகாளி கொண்ட கோபத்தின் விளைவை அவன் நிச்சயம் சந்தித்தாக வேண்டும். முன்னால் என்னை கொல்ல இயலாது மகாகாளி. காமதேவனுடைய கோப வடிவமே நான். மகாதேவரின் நெற்றிக் கண்ணின் அக்னி என்னுள் புதைந்துள்ளது. அந்த மகாதேவராலும் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. மகாதேவரின் திருசூலமாக இருப்பினும் சரி, மகாவிஷ்ணுவின் சக்கரமாயினும், யாராக இருப்பினும், மகா காளியாயினும் சரி. அக்னி தேவனாயிருந்தும் இந்த சக்தியின் வெப்பத்தை என்னால் தாங்க முடியவில்லையே. என் முடிவு நிச்சயம். பார்வதி தேவி, எனக்கு உதவி செய்யுங்கள். இனி இந்த பிழம்பை என்னால் இங்கிருந்து எடுத்துச் செல்ல இயலாது. எனக்கு உதவி செய்யுங்கள் பார்வதி தேவி. கங்கா, உன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் மகாகாளி. ஏற்கனவே உன் சக்தியின் ஒரு அங்கத்தை வெளிப்படுத்தி விட்டாய்.
நீ தளர்ந்து விடுவாய். தேவி கங்கா! நீர் மற்றும் அக்னி என்றால் ஐவருக்குமே அச்சம்தான் அக்னி தேவா. பிறகு எதற்காக தாங்கள் இன்று என்னை தேடி வந்துள்ளீர்கள்? புனித பாதையில் நீரும் நெருப்பும் ஒன்றிணைந்து விடும். அக்னியானது ஒரு உடலை சாம்பலாக்கி விடுகிறது. அதை கங்கையை புனிதப்படுத்துகிறது. நான் தான் கூறினேனே, என்னை சாம்பலாக்கி சாம்பலாக்கி தளர்ந்து விடுவாய் என்று. நீ என் தவத்தை கலைத்து பெரும் குற்றம் புரிந்து விட்டாய். நான் என்னால் இயன்றவரை மகாதேவர் மற்றும் பார்வதி தேவியின் அங்கத்தை காத்தேன். ஆனால் இனியும் என்னால் இந்த சக்தியின் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள இயலாது தாயே. தாங்களும் பார்வதி தேவியின் இமாலயத்தின் புதல்வி ஆவீர்கள்.
இனி இவ்வங்கத்தை தாங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இதை காப்பாற்றுங்கள் தேவி. என் சகோதரி பார்வதியின் அங்கமா? இந்த அங்கம் உயிர் பெற்றுவிடக் கூடாது என்று அந்த பண்டாசுரன் துரத்திக் கொண்டு வருகிறான். பிரபஞ்சத்தை காக்கவே இது உருவாகியுள்ளது தேவி. இதை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அந்த பண்டாசுரனிடமிருந்து இதை காப்பாற்றுங்கள் தேவி. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் தேவி, காப்பாற்றுங்கள் தேவி. இந்த சக்தியின் வெப்பத்தை என்னாலும் தாங்க இயலவில்லை. ஆனாலும் என் சகோதரியின் இந்த அங்கத்தை நான் காப்பாற்றியாக வேண்டும். அப்படியென்றால் இந்த சக்தி பிழம்பை பாதுகாக்கும் பொறுப்பை கங்காவிடம் ஒப்படைத்து விட்டானா? என்னால் உன்னை அழிக்க இயலாது, ஆனால் நிச்சயம் தடுக்க இயலும் தாரகாசுரா.